Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. சர்வ வல்லமுள்ள தேவனே, மகத்துவமுள்ள தேவனே, மாறாத தேவனே, மகிமை உள்ள தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனே, அப்பா ராஜாவே, சர்வ வல்லவரே, ஓ அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் 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 தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜாவே, சர்வ சிருஷ்டிகரே, லோகாதிபதிய, வானங்களையும் பூமி உண்டாக்கின எங்கள் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ராஜாதி ராஜா, சர்வ வல்லமுள்ள தேவனப்பா, அப்பா இந்த காலை வெளியிலும் நோக்கி வந்திருக்கிற தகப்பனே, ஒரு விசை இறங்கி கர்த்தாவே எங்களை வழி நடத்தும்படியாக ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா ஒரு வார்த்தை சொல்லுகிற தேவாதி தேவனே, இப்பொழுது ஆண்டவரே பிள்ளைகள் என்னென்ன கவலையோடு கஷ்டத்தோடு வேதனையோடு வந்திருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் வார்த்தை உடைய சத்தியத்தை அறிகிற உணர்வுகளை அப்பா பிள்ளைகளுக்கு கொடுக்க தேவரீர் உதவி செய்யும்படி அவனுடைய கரம் இறங்கட்டும் அப்பா. ஓ சர்வ வல்லமுள்ள தேவனப்பா, மகத்துவம் உள்ள தேவனப்பா, ஓ மாறாத தேவனப்பா, மகிமை உள்ள தேவனப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரி அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. அப்பா இந்த காலவெளியில் உங்க நோக்கி வந்திருக்கிற ராஜா, உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை ராஜா. நீங்க சர்வ வல்லமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மாறாதவரே, மகிமை உள்ளவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனே, வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படி அப்பா இந்த தேசம் எல்லாம் உடைய கரம், தேசம் முழுவதும் உடைய கரம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. பாரி அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனில் ரோஜாவும் லீலி புஷ்பமும், பதினாயிரங்களில் சீரந்தோ. சொல்லுங்கப்பா, நீங்க 10,000களில் சிறந்த தேவனே. அப்பா இந்த கால வேளையில வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அப்பா இந்த தேசத்தை முழுவதும் நீங்க ஆளுகை செய்யும்படியா. ஹல்லேலூயா. காட்டு மரங்களில் கீச்சிலி போ எந்த நேசர் அது நிற்கிறா, காட்டு மரங்களில் கீச்சிலி போ எந்த நேசர் அது நிற்கிறா, நாமம் ஊற்றுண்ட
பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, ஷாரோனில் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ, அவர் இடது கையென் தலைக்கு பல கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடது கையென் தலைக்கு பல கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனில் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ. சொல்லுங்க ஆண்டவரே, உம்மால கூடாத காரியங்கள், உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. நீங்க சகலத்தையும் வாய்க்க செய்கிறவரே, சகலத்தையும் வாய்க்க செய்கிறவரே. ஒரு விஷயம் இறங்கி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தாவே, இந்த கால வேளையே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். ஒரு விஷயம் என்னை ஆசீர்வதிங்கப்பா. என் பிரியமேருபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமேருபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, ஷாரோனில் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ. சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை போல ஒரு ராஜா இல்லப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா. என் வாழ்க்கையில என் பிள்ளைகளோடு பேசுங்கப்பா, என் குடும்பத்தோடு பேசுங்கப்பா. ஒவ்வொரு மகனையும் பிள்ளைகளையும் தகப்பனே நீங்க தேற்றுகிறவர், நீங்க தேற்றுகிறவர் அப்பா, நீங்க பாதுகாக்கிறவர், நீங்க பலம் தருகிறவர். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாழியே வாயே
நானும் செல்வேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனில் ரோஜாவும் லீலி புஷ்பமும் பதினாயிரங்களில் சீரந்தோ. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுகிற தேவனப்பா. அப்பா, என் வேலைக்காரன் சுஸ்தமாவனே, ஒரு விஷயம் இறங்கி வந்துங்கப்பா. அல்லேலூயா. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 14 நாம் வாசிக்கிறோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளிலே நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருந்ததும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். தேவனாகிய வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமும் உள்ளவைகளாயிருக்கிறதுன்னு. என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் அவரோடு நம்ம பேசும்போது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்படியா இந்த கால வேளையில் உங்களோடு பேசுகிறார். ஒரு வார்த்தை எனக்காக பேசுங்கப்பா, ஒரு வார்த்தை என் பிள்ளைகளோடு பேசுங்க, ஒரு வார்த்தை எனக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க. எல்லா சத்துருவின் தடைகள், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற தடைகள், கர்த்தாவே நீர் உயர்ந்தவர், நீ மாறாதவர். சொல்லுங்க, அற்புதங்கள் செய்கிறவரே, அதிசயங்கள் செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோப்பா. நீங்க உயர்ந்தவரே, நீங்க மாறாத தேவனே. அல்லேலூயா. ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. அதிசயமான தேவனப்பா, ஆட்டுக்குட்டியாக வந்த தேவனே, உம்முடைய கரம் எங்கள் மேலே இருக்கட்டும், எங்க பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். எந்தெந்த துக்கத்தோடு, எந்தெந்த வேதனையோடு, எந்தெந்த துயரத்தோடு இருந்தாலும் அவரே சகலத்தையும் வாய்க்க செய்கிறவர், அவரே எல்லாவற்றையும். அல்லேலூயா. துய்யன்னி சோரி ஆவி எனக்காய் சிந்தி, துஷ்டன் என்னை அழைத்தீ, தயை செய்வோம் என்றே அதை அல்லாது போக்கில் தேவாட்டு குட்டி வந்தே, தயை செய்வோம் என்றே அதை அல்லாது போக்கில் தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே.
தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனை எத்தனையோ இவை கிண்ணம் அகற்றி எளியோனை ரட்சியும். இவை கிண்ணம் அகற்றி எளியோனை ரட்சியும். தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தே, தேவாட்டு குட்டி வந்தே. தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. ஏற்றுக்கொண்டு மன்னி தீண்டு சுத்திகரித்து என்னை அரவணையும். ஏற்றுக்கொண்டு மன்னி தீண்டு சுத்திகரித்து என்னை அரவணையும். மனம் தேற்றி கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களா. தேவாட்டு குட்டி வந்தே. மனம் தேற்றி கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால். தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தே, தேவாட்டு குட்டி வந்தே. தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. நீங்க உயர்ந்தவரப்பா, நீங்க மகிமை உள்ளவரப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனே, ஒரு விசையா இறங்கி ஆண்டவரே என்னை வழி நடத்துகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, அற்புதங்கள் செய்கிறவரே. சொல்லுங்க. 2 பேதுருவின் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருனதுமின்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவராக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அவ்வளவும் ஆண்டவர் சத்தியம் உள்ளது. அப்படியே வாய்க்கும்படி ஆண்டவர் செய்வாராம். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன். அதுபோல் யோவான் 6:63 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனை உருவாக்குகிறது. அவருடைய வார்த்தை ஜீவனை உருவாக்குறது. அப்படிதான் 100க்கு அதிபதி அந்த ஆண்டவரை பார்த்து கேட்பான், ஆண்டவரே என் வேலைக்காரன் வியாதியோடு இருக்கிறான், மரண அவஸ்தையாக இருக்கிறான்னு சொன்ன உடனேயே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வரட்டுமான்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்திருந்தல்ல, இங்கிருந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அந்த விசுவாசம் எப்படி வருது? நமக்கெல்லாம் அந்த விசுவாசம் இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான், ஓ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அவன் சொல்லுகிறான், நீங்கள் இங்கிருந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எப்படிப்பட்டதான விசுவாசம் பாருங்கள். ஆண்டவர் எப்படியாக அந்த ஒரே வார்த்தை சொல்வார், நீ போகலாம் என்று சொன்ன அந்நேரமே அந்த வேலைக்காரன் சுஸ்தமாகிறான். இன்றைக்கும் அதே தேவன்தான், அதே ஆண்டவர். அப்பா என்னை நோக்கி முன்னோக்கி நான் வந்திருக்கிறேன், ஒரு விஷயா எனக்கு இறங்கி அப்பா நீ அற்புதங்கள் செய்யும் என்று கேட்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறாராம். அவர் சொல்ற சங்கீதம் 33:6 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும்
அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டதுன்னு. எப்படிப்பட்ட வாசனம் பாருங்க. அவர் சொல்லலாகும், 9வது வசனம், அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்குமா. ஆண்டவர் எப்படிப்பட்ட தயவுள்ள இரக்கத்தின் தேவன் என்று பாருங்களேன். அவர் சொல்லால் ஆகும், ஒரு வார்த்தை சொல்லுகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறவரே, ஒரு வார்த்தை சொல்லி என் குடும்பத்தை பாதுகாக்கணுமே, என் பிள்ளையை பாதுகாக்கணுமே, அப்பா இந்த தேசத்தை பாதுகாக்கணுமே, இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்கணுமே, ஒரு விஷயம் இறங்கி எனக்கு உதவி செய்யுங்களேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். உதவி செய்யுங்க தகப்பனே, எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். சொல்லுங்க, அவரை துதி செய்யும் பொழுது யோசாபாத் நின்று துதி செய்த பொழுது அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட 3 விதமான கூட்டங்களும் வெட்டுண்டு விழுந்து போனார்களாம். அல்லேலூயா. இன்றைக்கு அதே தேவன் நீங்கள் துதி செய்யும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களை தேற்றுகிறவராயிருக்கிறார். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனுகாத பரா பரவஸ்து, மாசனுகாத பரா பரவஸ்து, நேசகுமாரன் நீயான கீர்த்து, நேசகுமாரன் நீயான கீர்த்து. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவாந்தரை தந்தருதந்தன், அந்தரவாந்தரை தந்தருதந்தன், சுந்தர மிகுந்த சௌந்தரநந்தன், சுந்தர மிகுந்த சௌந்தரநந்தன். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி
செய். அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் மகிமை உள்ளவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். சொல்லுங்க, அப்பா இந்த காலை வேளையில் வந்திருக்கிறேன், உம்மை நோக்கி வந்திருக்கிறேன், உம்மை நோக்கி வந்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்ன 100க்கு அதிபதி அதே போல ஆண்டவரே என் வாழ்க்கையில் என் பிள்ளைகள் என் குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா பெருகவே பெருக செய்யும்படியா உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். உம்மை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் என்னென்ன வேதனையோடு என்னென்ன மன உளைச்சலோடு நான் வாழ்க்கையில் என்ன செய்வேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே என்னென்ன தடை இருந்தாலும் அந்த தடைகளை நீக்குகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எபிரேயரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம், எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது. எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லுது. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எல்லாமே ஆதியில் தேவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களையும் சிருஷ்டித்தாராம். அவர் சிருஷ்டிப்பு தான் இந்த இன்னைக்கு நம்ம உலகத்தில் வாழ்கிறோமே, கடல், பூமி, நிலம், இப்படி தண்ணீர் என்று ஒவ்வொரு பகுதியாக பிரித்து மனிதன் வாழக்கூடிய ஒரு இடத்தை கொடுத்து ஆண்டவர் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், சமுத்திரத்தின் மச்சங்கள் ஆகாயத்தின் பறவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார். முதல்ல எல்லா சிருஷ்டிப்பையும் முடிச்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்த பொழுது ஆண்டவர் மனிதனை ஏற்படுத்தினாராம். அந்த மனிதன் தான் ஆதாமும் ஏவாளும். அப்படி அவர்கள் இந்த பாவத்துக்குள்ளே போனபடினாலே சபிக்கப்பட்டவர்களாய் மாறி தேவனுக்கு விரோதமான கோபத்தை மூட்டிவிட்டார்கள். இன்று வரைக்கும் அந்த சாபங்கள் பாவங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்க அருமையானவர்களே, அந்த பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களுக்காக நம்முடைய இயேசுவானவர் இந்த நாளிலே நமக்காக ஜீவன் கொடுத்து நமக்காக வாழ்க்கை கொடுத்து புது வாழ்வு புது வாழ்க்கை நமக்கு கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவராலே நாம் சுகமாகிறோம். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தேவ வார்த்தையினால் முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் வாழ்க்கையை துவங்குகிறோம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்வார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தில் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை தேற்றி ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளோடு அத்தனை அற்புதங்கள் எத்தனை நன்மைகளை செய்து வருகிறார். அல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் துயவர் உமக்கன்றோ, ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ.
மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. நீங்க உயர்ந்தவரப்பா, நீங்க மாறாத தேவனப்பா, நீங்க மகிமை உள்ள தேவனப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனே, இப்பொழுது தேசமெல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இராணுவ வீரர்களுக்காக, இராணுவ தலைவர்களுக்காக, ரயில்வே ஊழியர்களுக்காக, வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொருவரையும் பாதுகாக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பாதுகாக்கணுமப்பா. தேசம் முழுவதுமாய் இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பாதுகாக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. விலையேற பெற்ற உன்றத்தா விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உன்றத்தா விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை என் நண்பரேசுவுக்கு, என் நண்பரேசுவுக்கு. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அவர் உயர்ந்தவர், அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் இந்த காலை வேளையில உம்மை நோக்கி வந்திருக்கிறேன் தகப்பனே. இதில் குறை வச்சிருக்கிறேன், இதில் நான் குறை உள்ளவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை மாற்றுகிறவர் நீங்க, என்னை மாற்றுகிறவர் நீங்க, என் இருதயத்தை மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் இறங்கி அப்பா எனக்கு ஒரு உதவி செய்யுமாயான்னு சொல்லுவோமா? சங்கீதங்கள் 119வது சங்கீதத்திலே 9வது வசனம் இப்படியே சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வசனத்தை யாரெல்லாம் நீங்கள் பற்றி கொள்ளுகிறீர்களோ, ஆண்டவருடைய சத்தியத்தை யாரெல்லாம் பற்றி கொள்ளுகிறீர்களோ, ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சி இருக்கும், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அதே போல 119:11 சொல்லுது, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம் வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே வைக்கும்படி, அவரோடு நீங்கள் பேசும்படியா தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஒருபோதும் அவரை விட்டு விலகாமல், ஒருபோதும் அவரை விட்டு விலகாமல் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லுங்களேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. 2 பேதுருவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், தாங்களோ கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால்
ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே என்று. என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவிலே இருளிலே இருக்கும் பொழுது, போராட்டங்களில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 19:8 சொல்லுகிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வம் இந்த கால வேளையில நான் வந்திருக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா, ஒரு விசை என்னை தேற்றுங்கப்பான்னு சொல்லுவோமா? ஒரு விசை என்னை தேற்றுங்க. ஹல்லேலூயா. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் வருகின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உன்னாமம் வாழ்க, உம் அரசு வருக, உன் சித்தம் நிறைவேறுக. உன்னாமம் வாழ்க, உம் அரசு வருக, உன் சித்தம் நிறைவேறுக. மகிமை உமக்கென்றோ. சொல்லுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது, தேவனை தேடும் பொழுது, அவர் உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் விடுவிக்க. சில பேர் நோயை குறித்தே யோசிச்சு உட்காந்துருக்கிறாங்க. எனக்கு இப்படிப்பட்ட நோய் வந்துருச்சுது, இப்படிப்பட்ட வியாதி வந்துருச்சுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. வியாதியை நீங்கள் மறந்துடும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை மறந்துடும். உனக்கு என்ன வேதனையோ அதை மறந்துடும். நீங்கள் மத்தேயு 6:33 நீங்கள் வாசிங்கன்னா என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று. ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாரு? நம்ம அதை தேடுறதே இல்லை, நம்ம ஆண்டவரை தேடுறதே இல்லை. 90% விசுவாசிகள் பிள்ளைகள் ஆண்டவரை தேடுவதில்லை, மனிதனை தேடுகிறான், மனுஷனை நோக்கி பார்க்கிறான், அவன் சுயத்தில் ஓடுகிறான். அதனால தான் நமக்கு தாமதம் ஆகிறது. அப்படியே சமூகத்தில் நான் உட்காரணும். தானியேலை எடுத்துக்கொண்டீர்களானால் அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. தானியேலுக்கு சிங்கத்தின் கெபிலே அவனை நாளைக்கு போட போகிறாங்க. அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. அதை பற்றி கவலைப்படாமல் எப்போதும் முன் செய்து வந்தபடியே, முன் எப்படி ஆண்டவரை தேடினானோ 3 வேளையும் அவன் என்ன பண்ணுறானா? ஆண்டவரை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிச்சான். அப்போ அந்த ஜெபம் விண்ணப்பம் பண்ணினதுனால ராஜா அவனை சிங்கத்தின் கெபியிலே போட்ட பிறகும் கூட அந்த சிங்கங்கள் காலை வரை இரவு முழுவதும் தானியேலை பாதுகாத்ததான். அப்போ எவ்வளோ ஒரு வல்லமை என்று பாருங்கள், எவ்வளோ ஒரு தேவனுடைய மகிமை இருந்தது என்று அறியுங்கள். அதன் பிறகு ராஜா இவனை காட்டி கொடுத்தவர்கள், தானியேலுக்கு விரோதமாக குற்றம் சாட்டினவர்கள், அவங்களுடைய குடும்பமாக கொண்டு வந்து சிங்கத்தின் கெபியில போட்டான். சிங்கம் அப்படியே அவங்களை உள்ள வர்றதுக்குள்ள அடித்து எலும்புகளையெல்லாம் நொறுக்கினது என்று பார்க்கிறோம். ஆக எத்தனை பெரிய சிங்கத்தை போல ஆபத்துகள் உனக்கு நேரிட்டாலும், எத்தனை விதமான போராட்டம் உனக்கு நேரிட்டாலும், உன்னை தப்புவிக்க வல்ல ஒரே ஒரு தெய்வம் தான் நம்ம ஆண்டவராகிய தெய்வம். அல்லேலூயா. அவர் ஒருவரே நம்மளை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால்
பார்த்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. மகிமை உமக்கன்றோ. அவருக்கே மகிமை, அவருக்கே மகிமை. ஆண்டவரே உமக்கே மகிமை, உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் துயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கு, என் நண்பர் இயேசுவுக்கு. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் துயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே. சொல்லுங்க, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ. அல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜாவே, என் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் மகத்துவமுள்ள தேவனே, எங்கள் மாறாத தேவனே, இந்த கால வேளையில உம்மை நோக்கி வந்திருக்கிறேன். என் குடும்பத்தில் 1000 பிரச்சனைகளோடு வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளோடு பிரச்சனையோடு வந்திருக்கிறேன். என்னை ஆதரிக்க யாரும் இல்லை, என்னை அனுசரணம் செய்ய யாரும் இல்லை. அப்பா, எல்லாரும் என்னை விரோதமா பார்க்கிறாங்களே. ஆண்டவரே, நீர் மாத்திரம் என் கூட இருக்கிறவரே. சொல்லுங்க, அவர் இல்லைன்னா நடக்காது. அவரே நம்ம எல்லாவற்றுக்கும், நம்முடைய பயத்துக்கு எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் தேயனும் பாயனும், ஆயனும் சகாயனும் தேயனும் பாயனும், நாயனோயன அன்பான ஞானமன வாழணும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. சொல்லுங்க, அப்பா, எனக்கு நீங்க தான்ப்பா எல்லாவற்றையும். என் கஷ்டங்கள், என் வியாதிகள், என் மனவேதனைகள், என் நெருக்கங்கள், என் உபத்திரவங்கள், என் பாடுகள் எல்லாவற்றிலும் நீங்க உதவி செய்கிறவர். அப்பா, நீங்க தான் உதவி செய்கிறவர். உம்மை போல ஒருவர் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. என்னை பாதுகாக்கணுமே, என் வியாதியை பாதுகாக்கணுமே, என் சரீரத்தை பாதுகாக்கணுமே,
எனக்கு வருகிற ஆபத்துகள் இருந்து பாதுகாக்கணுமே. உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்ல ராஜாவே. ஹல்லேலூயா. தந்தை தாயினும் ஜனம் வந்துள்ளோ சிநேகித, தந்தை தாயினும் ஜனம் வந்துள்ளோ சிநேகித, சந்தோடே சகல சம்பூரண பாக்கியமும் எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. போதக பிதாவும் நின் போக்கிடும் வரத்திலும், போதக பிதாவும் நின் போக்கிடும் வரத்திலும், ஆதரவு செய்திடும் கூட்டாளியுமென் தோழனும் எல்லாமே இயேசுவே. சொல்லுங்க, எனக்கு எல்லாமே அவர்தான். சொல்லுங்க, எனக்கு அவர்தான் ஆண்டவரே. அப்பா, எனக்கு உதவி செய்கிறவரே. சொல்லுங்க, எல்லாமே இயேசுவே, எனக்கு எல்லாமே இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாமே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆன ஜீவ ஆபமும் ஆவலும் நின் காவலும், ஆன ஜீவ ஆபமும் ஆவலும் நின் காவலும், ஞான கீதமோ சகோரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. நன்றி சொல்லு ஆண்டவருக்கு, என் ராஜாவுக்கே நன்றி, என் தெய்வமே நன்றி, அற்புதங்கள் செய்கிறவரே உமக்கு நன்றி. உம்மை போல யார் உண்டு தேவனே, உம்மை போல யார் உண்டு ராஜாவே. நீர் உயர்ந்தவர் அப்பா, நீங்க மகிமை உள்ளவர் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனப்பா. சொல்லுவோமா, சொல்லுவோமா, நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. ராஜாவே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த தேசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நீங்க நன்மை செய்தவரே, அவர் எத்தனையோ நன்மைகளை செய்தார் என் வாழ்வில். உங்க வாழ்க்கையில நன்மை செய்திருப்பார். அப்ப நீங்க சோர்ந்து போகக்கூடாது. இப்பதான் செய்தார், எனக்கு இன்னைக்கு தான் செய்தாரு, நான் எப்போயோ செய்தாரு, இன்னைக்கு எனக்கு செய்யலையே, எனக்கு ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யலையே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அவர் செய்வார். நீங்க அவரை மட்டும் தேடுங்க, அவரை மட்டும் கூப்பிடுங்க. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்தேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்தேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அதிசயமானவரே, ஆலோசனை தெய்வமே, நன்றி செலுத்துகிற ராஜா. என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ, யாரெல்லாம் நோக்கி தேடுகிறார்களோ, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. சொல்லுங்களேன். மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அதிசயமான தேவன் நம் ஆண்டவர், அற்புதம் செய்கிற தேவன். எந்த வேதனையோடு நீ இருந்தாலும், எந்த மன உளைச்சலோடு இருந்தாலும், எந்த தீங்கோடு இருந்தாலும், அவர் உன்னை விடுவிக்க, அவர் உன்னை தப்புவிக்க வல்லவர். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், எதை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ
அந்த காரியங்கள் சீக்கிரத்தில் நடக்க தேவரீர் வல்லவர். சொல்லுங்களேன், தேவரீர் நீர் வல்லவர். உமக்கப்பானவர் ஒருவரும் இல்லை, உமக்கொப்பான ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். சொல்லுங்க, அவரை போல ஒருவர் இல்லை, என் தேவனை போல ஒரு கண்மலை இல்லை. அவரே உயர்ந்தவர்னு சொல்லுங்களேன், அவரே உயர்ந்தவரே. 1 கொரிந்தியர்ல 3வது அதிகாரம் 1 வசனம் இப்படியா சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்றாரே. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினாலே இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, மாம்சத்தோடு, மாம்சம்னு என்ன, மாம்சத்தை நிச்சயம் என்ன, ஆண்டவருக்கு அல்லாத, ஆண்டவருக்கு அறியாத, ஆண்டவருக்கு தெரியாமல் ஆண்டவர் இருக்கிறார் என்பதையே மறந்து சில காரியங்களை நம்ம செய்கிறதா மாம்சத்தின் கிரியை. அந்த மாம்சத்தின் கிரியையெல்லாம் நீங்கள் செய்யாமல் தேவனுடைய சித்தத்தின்படியே ஆவியின்படி ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அதை நாம் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 பேதுருல 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் வளரும்படின்னு சொல்கிறார். நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சாயிருங்க. ஏன்னா அப்போ தான் இந்த நாளில் பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிறான். நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தால், ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறது உண்மையானால், இன்றைக்கி ரொம்ப பேர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே முழுவமே இல்லை, ஆண்டவர் விட்டு வெளியிலேயே இருக்கிறான். அவனுக்கு ஆபத்து வருகிற பொழுது மட்டும் ஆண்டவரை தேடுகிறான். அப்படி அல்ல, அதெல்லாம் மாயை. நம்ம தேடுகி ஓடிக்கொண்டு இருக்கிறோமே, அது எல்லாமே மாயை. ஒன்றும் அது நமக்கு ஜெயம் கொடுக்காது. அவரை தேடும் பொழுதுதான் நமக்கு ஜெயம் கொடுக்கும். 2 கொரிந்தியர்ல 9:10 வசனம் சொல்லுது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று. எபேசியர் 6:17 சொல்லுகிறது, என்ன, இரட்சண்யம் என்னும் தலைச்சிராவையும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. ஏன் இப்படி சொல்லுது? ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம்னா என்ன? அவருடைய தேவ ஆண்டுடைய வசனங்கள், ஆண்டுடைய வார்த்தைகள், சத்தியங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 அதிகாரம் படிக்கணும். பைபிள் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிறோம், பைபிள் எடுத்து மறைச்சி வச்சுக்கிறோம். இல்லை, அது எப்போதும் உங்கள் கண் முன்னாடி இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரங்களை நாம் படித்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். எப்போதும் உங்கள் வாயிலே துதி ஸ்தோத்திரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எபிரேயரின் புஸ்தகம் 4:12 சொல்லுகிறது,
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்குதான். ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இருபுறமும் எப்படி இருக்கிறான்? கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்மாவை ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளெல்லாம் வகையறுக்கிறதா இருக்கிறதாம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் வசனங்களை நாம் தியானம் பண்ணுகிற பொழுது லூக்கா 4:1 நீங்கள் 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வனாந்தரத்திலே சோதிக்கப்படும் பொழுது பிசாசானவர் அநேக காரியங்களினால் ஆண்டவரை எப்படியாகிலும் அவரை தன் வழிக்கு வீழ்த்தலாம் என்று சாத்தான் திட்டம் போட்டான். ஆனால் ஒன்றும் ஆண்டவர்கிட்ட நடக்கலை. ஏன்னா ஆதாம் ஏவாள் வஞ்சித்தது போல அதே சர்ப்பம் இயேசுவையும் வஞ்சிக்கு வந்தது. ஆனால் ஆண்டவர் தேவனுடைய குமாரன் என்பதனாலே சாத்தானுடைய என்ன செய்வான் என்பதை அறிந்தவராக இருந்தார். அதனால தான் அவர் தப்பித்தார். இல்லை என்றால் முடியாது. நம்மெல்லாம் மாட்டிக்கிறோம். அவன் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மை போல பேசுவான். அப்படி தான் ஆதாம் ஏவாள்கிட்ட பேசினான். இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கும் பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படும், இது தேவன் அறிவார் என்று சொல்லிட்டான். அதனால் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. யாரோ பேசுகிற மாதிரி இருக்குதே, இதெல்லாம் நல்லது தான் போல இருக்குது, ஆண்டவருக்கெல்லாம் பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு அவங்க ஏமாந்து போனாங்க. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம்ம தந்திரமாக ஏமாற்றும்படி சில வேலைகளை செய்ய வருவான் சத்துருவானவன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எல்லாம் செய்யணும், தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்களா, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா, அப்படி எல்லாரும் முழங்காலில் நிற்போமா. தேவாதி தேவனே, என் ராஜாதி ராஜாவே, என் சர்வ வல்லமுள்ள தேவனே, என் மகத்துவமுள்ள தேவனே, எங்கள் மாறாத தேவனே, என் மகிமை உள்ள தேவனே, ஒரு விசையா இறங்கி வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்காகதான் எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. உமக்காக நான் வாழ்கிறேன், உம்மை தானே சிக்கிறேன். உமக்காக நான் வாழ்கிறேன், உம்மை தானே சிக்கிறேன். அழைப்பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. ராஜாதி ராஜாவே, எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் மகத்துவமுள்ள தேவனே, எங்கள் மாறாத தேவனே, இந்த கால வேளையில உம்மை நோக்கி பார்க்கும்படி வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், உபத்திரவத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தையை தேற்றுகிறது. உம்முடைய வார்த்தையினால் தேற்றும் ஐயா. என் பிள்ளைகள் ஒருபோதும் துக்கப்படாமல்
என் பிள்ளைகள் ஒருபோது வேதனைப்படாமல் என்னென்ன ஏக்கங்களோடு காத்திருக்கிறாங்களோ, என்ன கஷ்டத்தோடு இருந்தாலும், என்ன வேதனையோடு இருந்தாலும், அப்பா நீங்க உதவி செய்கிறவர். ஒரு விசையாய் இறங்கி என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்க. இதை கேட்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளுக்காக, ஒவ்வொரு பிள்ளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. நீர் உயர்ந்தவர், நீங்க மாறாதவர், நீங்க மகிமை உள்ளவர். அப்பா நாங்கள் வெட்கப்படாதபடி செய்கிறவரே, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.